ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவருக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியே இருக்குது. 11 விதமான ஆப்ஷன்ஸை ஆன்லைன் மூலமாக கரெக்ஷன்ஸ் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு சேவையை பிஎஃப் ஆன்லைனில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃப் ஃபோன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். 22/8/2023 அன்னைக்கு பிஎஃப் தரப்பில் இந்த சுற்றறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராசஸிங் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார் மெம்பர் ப்ரொஃபைல் அப்டேஷன் இன் இபிஎஃப்ஓன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் மூலமாக மெம்பர் ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக கொண்டு வரப்படும் சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி இப்போ ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. உங்கள் பிஎஃப்பில் நீங்கள் ஏதாச்சும் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 11 கொடுத்துருக்காங்க. இந்த 11 விஷயங்களை நீங்கள் ஆன்லைன் மூலமாக இப்போதைக்கு அப்டேட் பண்ணிக்கலாம், கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி அப்டேட் பண்ணலான்னா, உங்கள் நேம் அப்டேட் பண்ணிக்கலாம், ஜெண்டர் அப்டேட் பண்ணிக்கலாம், டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணிக்கலாம், உங்கள் ஃபாதர் நேம் மதர் நேமை கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஜாயினிங், ரீசன் ஆஃப் லிவிங், டேட் ஆஃப் லிவிங், நேஷனாலிட்டி, ஆதார் நம்பர். இப்போ இந்த 11 விதமான இதுவுமே நீங்கள் ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு அப்டேட் பார்த்தா ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. உங்கள் பிஎஃப்பில் இந்த 11 ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மொத்தமாக பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு புரிய வரும். 35 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கு எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வைக்கலாம், ஒவ்வொரு சேஞ்சஸ் பண்ண சொல்லியும் அது எந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸருக்கு போகுது, யார் அப்ரூவல் கொடுக்குறாங்க, எந்த ஆஃபீஸர் வெரிஃபை பண்ணுறாங்க, அதை பற்றி ஃபுல்லாக அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸை கரெக்ஷன்ஸ் பண்ண சொல்ல அது எவ்வளோ தேதிக்குள்ளே எந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் ஆகுன்ற வரைக்கும் இதன் மூலமாக தெளிவாக உங்களுக்கு இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ முழுக்க அந்த 11 ஆப்ஷன்ஸை கரெக்ஷன்ஸ் பண்ணுறதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லாதவங்க அதுக்கான ப்ராப்பரான ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு நீங்கள் சைன்லாம் வாங்கிட்டும் அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் கார்டு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதனால் எல்லாமே நம்ம டீல்ஸாக சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆன்லைன் மூலமாக எப்படி கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, மெம்பர் போர்ட்டல் லாகின் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு உங்களுடைய யூஏஎன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க, என்டர் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்ச்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்ச்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பிஎஃப்பில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அதை என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை ஆகிட்டு இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இது உங்களுக்கான புதிய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கே இருக்குன்னா மேனேஜ்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் இதுக்கு முன்னால் பேசிக் டீட்டெயில் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் அந்த ஆப்ஷனே பார்த்தா ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்படின்ற ஒரு புதிய ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணினா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு உங்களுக்கான மெம்பர் ஐடி பார்த்தா செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் மல்டிபிள் மெம்பர் ஐடி வச்சுருக்கீங்கன்னா உங்கள் மெம்பர் ஐடியை செலக்ட் பண்ணிட்டு கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் மொத்தமாக 3 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கேற்ற டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிவியூ பண்ணிவிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு நோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே அப்லோட் பண்ண தேவையில்லைன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி நேஷ்னாலிட்டி சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதாவது ஆதார் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரை மாற்ற போகிறீங்கன்னா சேஞ்சஸ் ஷுட் பி ஆஸ் பர் ஆதார். ஸோ ஆஸ் பர் ஆதாரில் எப்படி இருக்கோ அது போல் தான் உங்களுக்கான நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை 3 நோட்டில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்ஷன்ஸ் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
இதில் வந்து ஆதார் நம்பரை மட்டும் உங்களால் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஆதார் நம்பரை கரெக்ஷன்ஸ் பண்ணுறதா இருந்தால் சம்மந்தப்பட்ட பிஎஃப் ஆஃபீஸுக்கு போகிற மாரி இருக்கும், அல்லது நீங்கள் ஒர்க் பண்ண ஆஃபீஸுக்கு போய்ட்டு தான் நீங்கள் ஆதார் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணுற மாரி இருக்கும் ஆதார் நம்பர். ஸோ மீதில் நீங்கள் அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கீழே நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் உங்களுடைய அவைலபிள் எப்படி உங்கள் பிஎஃப்ல இருக்குது அதேமாரி சேஞ்சஸ் வேணுன்னா அது இருக்குது. இந்த பென்சில் சிம்பிள் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும் எடிட் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் எடிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் தாராளமாக எடிட் பண்ணிக்கலாம். அதேமாரி டேட் ஆஃப் பர்த் வந்து தப்பாக இருக்குன்னா அதையும் நீங்கள் எடிட் கொடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இது மூணுமே ஆஸ் பர் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதேமாரி தான் அப்டேட் வந்து பண்ணுற மாரிக்கும். எல்லாம் உங்களுக்கு மிஸ் மேட்ச் வந்து ஷோ ஆகும். அதேமாரி ஃபாதர் நேமை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா எடிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஃபாதர் நேமை நீங்கள் தாராளமாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாரி ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, ஸோ ஃபாதர்னு இருக்குது நான் வந்து ஹஸ்பண்டாக மாற்றினா நீங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான மேரிட்டல் ஸ்டேட்டஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து அன்மேரிடாக இருக்கீங்க, மேரிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மேரிட் அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாரி நேஷனாலிட்டி சேஞ்ச் பண்ண போகிறோன்னா அதையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பென்சில் சிம்பிள் இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்படியே கீழே போனீங்கன்னா உங்களுக்கு மீதி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்டேட் சர்வீஸ் டீட்டெயில், ஸோ சர்வீஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் நீங்கள் மாற்றணும் அப்படின்றது நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பார்த்தா தப்பாக இருக்குது, அதை மாற்றா தான் நீங்கள் மாற்றிக்கலாம். அதேமாரி டேட் ஆஃப் லீவிங் அது வந்து தப்பாக இருக்கணும், அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரீசன் ஆஃப் லிவிங், ஸோ எதுக்காக நீங்கள் லீவ் பண்ணீங்க, ரீசன் எந்த ரீசன் தப்பாக இருக்குன்னா அதே நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஜாயினிங் தப்பாக இருக்குது, டேட் ஆஃப் லீவிங் தப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுறதை நீங்கள் தாராளமாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 அப்புறம் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற பேஜுக்குள்ளே வந்துருச்சு. நீங்கள் என்னமான கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணீங்களோ எல்லாத்துக்கான டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாரி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு ஃபாதர் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன், எனக்கு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கேட்குது. நீங்கள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தா மேக்ஸிமம் நீங்கள் 2 MBக்குள்ளே பிடிஎஃப்பில் இருக்க மாரி உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டு அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இஃப் மல்டிபிள் என்டிட்டிஸ் ஹேவ் ஐடென்டிக்கல் டாக்குமெண்ட்ஸ் டு அப்லோட், அதாவது ஸோ உங்களுக்கு நிறையா டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்லோட் பண்ணுறதுக்குன்னா இல்லை 3 காலம் கொடுத்துருக்காங்க, 3 டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸ் மட்டுமே கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் அந்த ஒரு டாக்குமெண்ட்ஸை மட்டுமே அப்லோட் பண்ணால் போதுமானது. ஓகே, இதில் போயிட்டு டாக்குமெண்ட் ஒன்று உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது எது கரெக்டான ப்ரூஃபோ கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதை தான் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க, இல்லைனா கண்டிப்பாக ரிஜெக்ஷன் வந்து பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வைக்கலாம்னா பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க, பிடிஎஸ் ஃபோட்டோ கார்டு கேட்டிருக்காங்க, பென்ஷன் ஃபோட்டோ கார்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்னன்றதை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தா சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் வந்து பண்ண பாருங்கள். சூஸ் ஃபைல் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் ஆகிட்டு ஸோ ப்ரிவியூ பேஜ் வரும். நீங்கள் வந்து என்னமான கரெக்ஷன்ஸ் பண்ணீங்களோ அதை மட்டும் கீழே மென்ஷன் ஆகும், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஸோ ஒரு 7 நாட்களுக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்ரூவல் கொடுத்துட்டு வாங்க. ஒவ்வொரு கனெக்ஷனுக்கும் ஒரு குறிப்பிட்ட தேதி கொடுத்துருக்காங்க, அந்த தேதிக்குள்ளே உங்களுக்கான அந்த கரெக்ஷன்ஸை அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு கரெக்ஷன்ஸ் ஆச்சா இல்லையான்றதை நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு புதிய அப்டேட் மூலமாக உங்களுக்கான ஆப்ஷன்ஸை நீங்களே ஆன்லைனில் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுமாதிரி நீங்கள் அந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், கரெக்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், டைமில் வந்து பார்த்தா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஆன்லைனில் சிம்பிளாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணிக்கோங்க, கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.